PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரியோட மாறுபட்ட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கொட்டுக்காளி. இந்த படம் சென்னை 22nd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கு. ரீசெண்டாக சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இந்த படம் வந்து அவார்ட் வாங்கியிருக்கு. இந்த படத்தோடைய டைரக்டர் PS வினோத்ராஜ் அவர்கள்கிட்ட அண்ட் இந்த படத்துடைய க்ரூ கிட்டையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு படம் தியேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது இந்த தெருவுக்குள்ள நீ நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஈக்குவலான மனநிலை தான். இவ்வளவு நாள் பார்த்த சினிமால இருந்து அது போல இல்லைன்ற கேள்வி வருதா, இல்லை இந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான கேள்வி வருதான்றது ரெண்டு தான் இருக்கு. நாங்கள் எதுவுமே டிசைனுக்குள்ள இல்லை, ஒரு யூனிக்காக ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. எங்களுக்கு ஒரு கதை கிடைக்குது, அதை நாங்கள் டீமாக சேர்ந்து ஆனஸ்டாக ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். சினிமா வந்து ஒரு 9 to 5 ஜாப் இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்க they took enough time for the pre-production. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். கூழாங்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ரொடியூசரும் கிடையாது, ஸோ அது முடிக்கும் போதும் கிடையாது. ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருந்தால் போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் டிஜிட்டல் வந்துருச்சு, அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் கையில் இருக்க மொபைலில் கூட நீங்கள் படம் எடுக்கலாம். எதை கேப்சர் பண்ண போகிறீங்கன்றது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். வெளியே எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போனாலும் நம்ம ஊரில் நம்ம மக்களோட சேர்ந்து நடந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எடிட்டர் கணேஷ் சிவா அவர் தான். அப்புறம் வந்து சவுண்ட் டிசைனர் சுரேன், அவர் ப்ரொடக்ஷன் சவுண்ட் ராகவ ரமேஷ். ஸோ இந்த அவங்க ஈபி, அவங்க பானு, அவங்க தமிழரசன் வந்தாங்க, கிங்ஸ்லி தான். அப்புறம் மெயினாக ஒரு படம், இந்த படம் மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப முன்னு உறுதுணையாக இருந்த ப்ரொடியூசர் கலை அண்ணன், எஸ்கே அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் படம் பாருங்கள். எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு சீனுக்கு நம்ம அது டியூரேஷனாக பெருசாக வச்சுக்கிறது ஓகே, ஆனால் ஒரு ஷார்ட்டுக்கு அது டியூரேஷனாக பெருசாக வச்சுக்கிறது வந்து நீங்கள் நிறைய ஒரு 2 படத்துல அது நிறையா இருக்கும். அது வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கை ஸ்லோவாக்குதா, இல்லை அது நீங்கள் ஏன் வைக்கிறீங்க? எனக்கு ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக்குது அந்த கதையை, அது ஏன்? எனக்கு பண்ணல இல்லை. கொட்டுக்காளி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வரும்போது எங்கள் டீமுக்கே 2 விதமாக தான் பிரித்து பார்க்க தெரியும். உங்களுக்கு இவ்வளவு நாள் பார்த்த சினிமாவிலேருந்து அது போல இல்லைன்ற கேள்வி வருதா, இல்லை இந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான கேள்வி வருதான்றது 2 தான் இருக்குது. நாங்கள் அப்படி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் கூட அது மாதிரி தான். இவ்வளோ நாள் படம் பார்த்த ஒரு ஃபார்முலா, அந்த டெம்ப்ளேட்டு, உங்கள் அந்த எசன்ஸ் உள்ளேருந்து வெளியே வர கொஸ்டின். எனக்கு ஒரு ஷார்ட்டை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணுன்றது இல்லை. அதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதில் நீங்களும் சேர்ந்து ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறோம். அந்த மூடு அப்போ தான் கரெக்டாக கொண்டு வந்து உங்களை சேர்க்க முடியும்னு நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி அதை சீனை இது பண்ணுறதோ ஷார்ட் எலிமெண்ட் பண்ணுறதோ அதை வீம்புக்கு பண்ணுறது இல்லை. நம்ம எடிட்டரும் அந்த மாதிரி இல்லை. இதை எடிட்டிங்கை பற்றி என்னோட கணேஷ் பேச நல்லா இருக்கும். ஹாய்ண்ணா, என் பேர் பாலா, அஸ்டைரிங் ஃபில்ம் மேக்கர். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ கேரக்டரைசேஷன் பண்ணுறோம்னா, இப்போ பொதுவாக எல்லா படங்களையுமே பார்த்தா ஒயிட்டு, பிளாக்கு, ஒரு சில படங்களில் கிரே கூட இருக்குது. ஆனால் உங்களோட படங்கள் வந்து அதில் யூனிக்காக இருக்குது. ஒரு சொசைட்டி, அந்த சொசைட்டியால் இன்ஜெக்ட் பண்ணப்படுற மக்கள், அது மூலமாக விக்டிமைஸ் ஆகிற அந்த ஒரு சின்ன பையனும் சரி, அந்த பொண்ணும் சரி, இது எப்படி நான் கேரக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே வந்துடுமா, இல்லை அடுத்தடுத்த டிராஃப்டில் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களா? அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை, ரைட்டிங் ப்ராசஸில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். அது என்னோட படங்கள் எல்லாமே ரியல் இன்ஸ்டன்ட்லேருந்து எடுக்கிறதுனால, அவங்கள தொடர்ந்து நம்ம வந்து சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கனால அந்த மக்களை என்னால் இப்படி தான் பதிவு பண்ண முடியும். நீங்கள் ஈவன் கூழாங்கல்லையும் சரி, கொட்டுக்கல்லையும் சரி, நான் அவங்கள வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது. அவங்க ஏன் இப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு தான் அந்த சோசியலாக இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறேன். அது ரைட்டிங்லேருந்தும் வரும், அவங்கள நான் பார்க்குறேன்ல, அது அப்படி தான் வரும். நான் அப்படி தான் அவங்கள புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒருத்தவங்கள கெட்டவனா காட்டிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான இங்கே என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த கல்ச்சரா ரூட்டடாக இங்கே சடங்கு சம்பிரதாயம்லாம் என்னெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு, அந்த இதுலேருந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட ஐடியா. ஹாய்ண்ணா, என் பேர் பிரவீன்.
ஃபிலிம் எடிட்டர். நீங்கள் எடிட்டிங்கில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்க்கு வந்துச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம். சரி, அகெயின் சாஃப்ட்வேர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எஃப்சிபி யூஸ் பண்ணுவோம், பட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சேலஞ்சஸ் சாஃப்ட்வேர் பேஸில் சொல்லிங்கன்னா படத்துக்கு சேலஞ்சுனா அதான் இப்போ அவர் கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி கேள்வி ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கூழாங்கல் பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மாக அதை பண்ணோம். இது வந்து அதை விட ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி நிறையா கேள்விகள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கிறது நம்ம கட் பண்ணுறோன்றது கிடையாது, டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி தான் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக எடுக்கிறது தான். இப்போது இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வி வந்து த்ரூ அவுட்டாக வரும். இந்த ஷார்ட்டிங் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுவோம்னா, ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த காரணத்தை அப்படி காரணம் இல்லை, ஒஸ்ட் கேஸ் காரணம் என்னன்னா இதோட பெட்டர் ஷார்ட் இல்லைன்றது தான். ஸோ அப்படி கட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதனால மேக்ஸிமம் அந்த டிபேட்ஸ் வந்து அதில் என்ன டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுக்கிறோன்றது தான் இதில் இருக்க டிஃபிகல்ட்டி. மற்றபடி வணக்கம் சார், என் பேர் வெங்கடேஷ் குட்டி சார். கூழாங்கல் கொட்டுக்காலை ரெண்டுமே ரொம்ப சிம்பிளி பியூட்டிஃபுல்லான மூவி. ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன், அதை நோக்கி உள்ள ஜேர்னி. அது எப்படி நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கனெக்டடாக என்கேஜிங்காக எப்படி உங்களால் கொண்டு போக முடியுது? ஏன்னா மற்ற படங்களை விட இது ரொம்பவே யூனிக்காக தெரிகிறது. நிறைய பேர் லேக்காக இருக்குன்னு சொன்னாலும் ஃபிலிம் நல்லா பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்பவே ரெண்டு படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி அந்த என்கேஜிங்காக நீங்கள் ரெண்டு படத்தையுமே கொண்டு போனீங்கன்றதாங்க. இது எதுவுமே டிசைனுக்குள்ள இல்லை, ஒரு யூனிக்காக ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. எங்களுக்கு ஒரு கதை கிடைக்குது, அதை நாங்கள் டீமாக சேர்ந்து ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம ஒரு யூனிக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்ற தாட்லாம் இல்லை. ரொம்ப ஆனஸ்ட்டாக அந்த சிம்பிளாக கிடைச்சதை அதை சதைக்குள்ளாக்காமல் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். சார் வணக்கம், என் பேர் தண்டபாணி. சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு டைரக்டரோட சைக்காலஜி பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நானும் ஒரு 3-4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டேன். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே நான் முன்னாடி பண்ண தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கேன். ஆனால் அந்த டைம் கன்சியூமிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ராசஸ், இப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமை 1 நாள் 2 நாள் எடுத்துடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பொதுவாகவே வந்து குறைஞ்சபட்சம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஒரு 6 மாதம் அப்படி ஆகிடுது. அதுதான் கரெக்டுன்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் அந்த டைம் டிலே அண்ட் மிச்ச அதர் ஃபேக்டர்ஸ் வெளியுலகில் கம்பேர் பண்ணும்போது அது என்ன சகிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது இந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் எங்களுக்குமே ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கணும் முடிவு பண்ணுறோம். இந்த படத்தை நாங்கள் இப்போ ஒரு குருவாக இருந்துட்டு எல்லாரும் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது வேறு. அதை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் மொத்த யூனிட்டையும் கூட்டு வச்சு நம்ம அங்கே ஒரு டே பை டே செலவாகிறதுன்றது வேறு. ஸோ எங்களுக்கு டீமாகவே முதவே நாங்கள் இதுதான் வேணும்னு சொல்லி நாங்கள் அது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு. ஸோ அதனால் அந்த டைமை வந்து நம்ம அதை ஆவியை செலுத்தி தான் ஆகணும், அதுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த படம் மொத்தமே வந்து ஒரு 31 நாளில் முடிச்சாச்சு. அதில் சூரியனுக்கு ஒரு 19 நாள் முடிஞ்சிருச்சு, ஆனபனுக்கு ஒரு 23 நாள் 24 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு படங்கள் எடுக்கும்போது நம்ம இந்த இதெல்லாம் கார்பரேட்டிவாக ஒர்க் பண்ணாதான் அதையும் நம்ம சரியாக இது பண்ண முடியும். டைம் போகுதுன்னு நினைக்கனா இன்னுமே எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் டீமே நினைக்கிறது என்னென்னா, சார் இன்னும் 1 மாதம் தள்ளி போச்சா இன்னும் நல்லா பிளான் பண்ணலாமே அப்படின்னு எல்லாமே டாக்குமெண்ட், ஸ்டோரி போர்டு, ஷார்ட் டிவிஷன், ஸ்டேஜிங்கு, ரிஹர்சல் எல்லாமே இருந்தாலும் அதுதான். அப்புறம் முதல்ல இப்படி ஒரு டீம் இருந்தால் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கால்குலேட்டிவாக கரெக்டாக பட்ஜெட் கொடுக்குற எங்களுக்கு ப்ரொடியூசர் இருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தே எனக்கு வந்து என் கூட ஒர்க் பண்ணி எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயே நிறைய விஷயங்களை வந்து கழிச்சு விடுறதுக்கு எனக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கணேசவாக இருக்கட்டும், சுரேந்திரா இருக்கட்டும், ராகவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் மித்த படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதோட இந்த படத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்கிரிப்ட்ல இருந்தே இதுதான் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த எல்லா டீமும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு டவுட்டே இருக்காது. நாங்கள் போய் இதுதான் தேவைன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஹலோ சார், மை நேம் இஸ் லோகேஸ்வரன். ஸோ நான் ப்ரொடியூசர் கிட்ட கேள்வி கேட்கணுன்னு இருக்கேன் சார். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்கள நீங்கள் கார்ப்பரேட் மைண்டோட டீல் பண்ணிங்களா, இல்லை எமோஷ்னலி டீல் பண்ணிங்களா, லைக் ஃப்ரெண்ட்லி மைண்ட் இந்த மாதிரி?
இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாண்ட் அந்த மாதிரி இல்லை கார்ப்பரேட் மைண்ட் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. லைக் எப்படி சொல்லுது, இந்த டைம் டு இந்த டைம் நீங்கள் முடிச்சே ஆகணும் அந்த மாதிரி. சினிமா அப்படி பண்ணவே முடியாது. ஓகே, நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. we have to give them enough time for pre-production. சினிமா வந்து ஒரு 9 to 5 ஜாப் இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்க they took enough time for the pre-production. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். that is the emotion behind making a film. நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க லைக் ப்ரொடியூஸ் ஆஸ் அ ப்ரொடியூசரா? ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிடிச்ச வேலையை அப்படியே ஜாலியாக செய்ய வேண்டியது தான். எதுவுமே ஸ்ட்ரகிள் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்னு சொன்னால் இந்த மாதிரி படங்கள் கதை கிடைக்கிறது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான், தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ சார், என் பேர் ஜெயினிஷ், வைஷ்ணவ காலேஜில் வந்து விஸ்காம் படிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணீங்களா? அது வந்து சவுண்ட் டிசைனருக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? படம் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுக்குறாரு, நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறோம். ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே தெரியுது இந்த படத்துக்கு மியூசிக் தேவையில்லைன்ற டிபேட்டாக ஒரு கான்வர்சேஷன்லாம் எங்களுக்கு பெருசாக நடக்கவே இல்லை. ஒரு ரீடிங் செஷனில் தெரிஞ்சிடும் இந்த படத்துக்கு என்ன தேவை, ஸோ இந்த படத்தை நம்ம சவுண்ட் மூலியமாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் இருந்தது. ப்ளஸ் இது இன்னொன்று வீம்புக்கு சவுண்ட் இல்லாமல் ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணும், பயங்கரமாக புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று இதில் இங்கே ஒர்க் பண்ண யாருக்குமே அது ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஸோ அப்புறம் படம் நான் என்கிட்ட ஒரு ஒர்க்காக இந்த படம் வரும்போது நான் அவரோட நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு நெரேட்டராக பார்க்குறேன். என்னோட ஒர்க் வந்து அவர் ஒரு கதை சொல்ல நினைக்கிறாரு, அது என் மூலியமா நான் அந்த கதையை வந்து சவுண்ட் மூலியமா எப்படிலாம் சொல்லலாம், வேற என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு படம் ஸ்டார்ட் என்ன மாதிரி உங்களை என்கேஜ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நான் வேர்பலாக இருக்கும் இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா டயலாக் ஏதோ சொல்லியிருக்க மாட்டாங்க, ஷார்ட் வைஸாக இருக்கும். அது சவுண்ட் மூலியமா வேற என்னெல்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ல இருந்தே நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். பீட் ஒரு வண்டியோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த ஒரு மாடோட சவுண்டாக இருக்கட்டும், சின்ன ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல வண்டி எவ்வளோ இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மியூசிக்லன்னா நீங்கள் ரொம்ப அப்படியே பயங்கரமாக நிறையா அப்படி பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் வரும். ரொம்ப இன்ஜினியரிங், ரொம்ப டிசைன், அப்படி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் அதை வந்து எவ்வளோ மினிமலாக வச்சு எவ்வளோ வந்து லிமிட்டடாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான். இந்த கதைக்குள்ளார என்ன தேவை, கதை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே தான் எல்லாமே ஒர்க் பண்ணணும். நான் ஒரு டெக்னீஷியனாக ஒன்று பண்ணுறேன், எடிட்டிங்கில் ஒன்று வித்தியாசம் ஒன்று பண்ணுறோம், சவுண்டில் பயமாக ஒன்று பண்ணுறோம், அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மியூசிக்காக இதுக்கு ஒரு பெரிய டிபேட்டாக அப்படிலாம் எதுவுமே போகல. இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரியுது எனக்கு எந்த இடத்துலையுமே மியூசிக் தேவைப்படல. ஏன்னா எப்போ ஒரு மியூசிக் நான் பிலீவ் பண்ணுற தேவைப்படும்னா, ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஒரு மியூசிக் மூலியமாக சொல்லி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் தேவைப்படும். அது இந்த கதையில் எங்களுக்கு தேவைப்படல. சீனுக்குள்ளாரே, கேரக்டருக்குள்ளார, ஆர்டிஸ்ட்குள்ளாரே அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அதை என்னால் ஒரு நெரேட்டரா நான் இதுக்குள்ளே எப்படி அட்ரஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும்னு அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணோம். அகைன் ஸ்ட்ரகிளாக எதுவுமே இருக்காது. இந்த படம் வந்து நாங்கள் ஒரு யூஸ்வலாக ஒரு படத்துக்கு ஒரு மிக்ஸ்னா ஒரு 2 months இல்லை 1 month அது மாதிரி எடுப்போம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 months கிட்ட போச்சு. ஒரு மிக்ஸ் வேர்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 8 version இருக்கும். ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் 2 நாள் திரும்ப வேற ஒன்று இருக்கும், திரும்ப இன்னொன்று பண்ணுவோம். ஒரு சீனுக்கு ஏபிசின்னு வேற வேர்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எல்லாமே கதை, ஸ்கிரிப்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தாண்டி எதுவுமே போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ராகவ் ஆகட்டும், என்னோட டீம் கூத்தன் ஆகட்டும், எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும், புதுசாக இருக்குன்றது மட்டும்தான் நாங்கள் இதில் கான்சென்ட் பண்ணோம். ஸோ அப்படி தான் நடந்தது இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் சவுண்ட். தேங்க்யூ சார். என் பேர் ஜெகதீஷ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ கூழாங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்கேல்ல கொஞ்சம் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பண்ணியிருப்பீங்க. கொட்டுக்காளி இப்போ எஸ்கே சார் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கேல் பெருசா பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம கையில இருக்கிற பேமெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த படத்தை? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 15 லட்ச ரூபா இப்போ நம்ம கையில் இருக்குன்னா நம்ம துணிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஞ்சம் தேவைப்படுமா? கூழாங்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ரொடியூசரும் கிடையாது, ஸோ அது முடிக்கும் போதும் கிடையாது. ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருந்தால் போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் டிஜிட்டல் வந்துருச்சு, அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் கையில் இருக்க மொபைலில் கூட நீங்கள் படம் எடுக்கலாம். எதை கேப்சர் பண்ண போகிறீங்கன்றது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹலோ, வணக்கம். என் பேர் குணசேகரன். நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் 30 years-ஆ. இப்போ ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது சொன்னார், கதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது, சீக்கிரம் கிடைக்கிறதில்லை அப்படின்னு.
எழுத்துக்களை நாவல் எல்லாம் நம்ம மாற்றலாம். ஏன்னா கன்னட மற்ற மொழிகள்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி திறமையான இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா பண்ணலாம் சார். இப்போ வரவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட தான் வராங்க. ஸோ அதுவும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி ஒர்க்கும். Hi sir, I'm Vicky. As an audience, I'm in a great guilt actually. Kotkali and you deserve a lot more things. And last year actually நம்ம மீட் பண்ணோம் கோவாவில் லாபியில் அவங்க பார்த்தேன். அப்போவே நம்ம வந்து பேசணும். அப்போ வந்து மேக்கிங்கில் இருந்தது கொட்டுக்காலி. ஸோ இட்ஸ் அ லாட். எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது இப்படியானது. I love you sir. You're a great idea. Actually my favorite movie is Stalker. அது ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு படம் தான் Stalker. I hope you know Stalker வந்து ஒரு ரஷ்யன் மூவி. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணது தான் கொட்டுக்காலி தான். தேங்க்ஸ் ஃபார் தட். லவ் யூ ஃபார் சேம் திங். ஹாய் சார், என் பேர் மாதேஸ்வரி. இப்போது நம்ம நிறைய மூவிஸ் பார்க்கும்போது ஒரு மூவிஸ்க்குமே இப்போது டேரக்டர் ஒரு மூவி பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் மூவி பண்ணும்போது இதில் பண்ணதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மூவி ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ரன் த்ரூவாக பார்த்துருப்பீங்களா? அப்படி பார்க்கும்போது எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் இதை நான் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இதை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு சார்? அது வந்து எல்லா படத்துக்கும் தோண தான் செய்யும். அப்படி ஒன்று எடுத்த பிறகு ஒன்று மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒன்று வந்துச்சு அதுவே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்றதெல்லாம் எனக்கு தோணல. எங்களுக்கு இல்லை, எங்கள் டீமுக்கு யாருக்குமே அப்படி ஒன்று தோணல. ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு தோணும் சார் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே நிதர்சனத்தோட ரியாலிட்டியோட தொடர்பு ஏற்படுத்தி பார்க்கும்போது இப்படி ஒன்று வந்தது எவ்வளோ அந்த வந்து தொலைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ அதனால் அந்த இதெல்லாம். ஹாய் சார், நான் மாயவன் ஃப்ரம் பிரசிடென்சி காலேஜ். ஃபஸ்ட்டு இந்த பெபிள்ஸ் படத்தில் வந்து இந்த மெயின் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு, அப்புறம் கேமரா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதில் வந்து ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பீங்க. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, அது எனக்கு அவ்வளோவா புரியல. அது இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொட்டுக்காலிக்கான இல்லை, நான் அதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அது வந்து ஒரு அங்கே அந்த அரட்டைப்பட்டி நான் ஷூட் பண்ண லொக்கேஷனில் ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு மித்து இருக்குது. அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அது எப்படி திரும்ப சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனல் ஏரியாப்பா நண்பா. அது நான் வந்து ஒரு மித்து இருக்குது. அது அப்போ ஒரு ஒரு தலித் பொண்ணை வந்து ஒரு ஹையர் கேஸ்டில் இருக்க பையன் வந்து லவ் பண்ணான். அதை வந்து வீட்டில் போய் சொன்னான். அவங்க வந்து யாரும் சம்மதிக்கலை. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணி கொண்டுட்டாங்க. இந்த மக்கள் வந்து கோவப்பட்டு போய் என்னை எங்கள் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது ஒரு சின்ன கல் எடுத்து வச்சு அதில் மஞ்சள் துணியை சுற்றி விட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணோட ஆன்மா வந்து இந்த மனிதர்களோட முகம் பார்க்க முடியாமல் அந்த அரட்டைப்பட்டி மலைப்பகுதிக்குள்ளே தனியாக சுற்றிட்டு இருக்கிறதாகவும், கூட்டமாக வந்தால் அப்போவும் அது வெறுத்து ஒதுங்கிறதாகவும், தனியாராக வந்து ரத்தத்தை வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது ஸ்டோரி மட்டும் இல்லை, அது உண்மையும் கூட. ஸோ அதை எப்படியா அந்த படத்தில் கொண்டு வரணும்னு நினச்சி தான் பண்ணுது. புரிஞ்சுங்களா? சார் வணக்கம். பெர்லின்லேருந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் வந்துட்டீங்க கொட்டுக்காலி. ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு வேணும். ஆக்சுவலி இவரை மாதிரி படைப்பாளைகளுக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்பீங்க, நிறைய ஃபெஸ்டிவல் போகிறீங்க, அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கிது. ஆனால் லாபம் கிடைச்சது அந்த படத்தில் உங்களுக்கு, அது ஒரு கேள்வி. அடுத்து இப்போ நம்ம இந்த படம் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கமர்ஷியல் போய் லாபம் கொடுக்கலாம், ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு, இனிமேல் இந்த மாதிரியான படங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்க வேண்டான்றத முடிவு நீங்க மனசுக்குள்ள ஏதாவது எடுத்திருந்தா இப்ப வெளிப்படையா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொட்டிக்காலி லாபமா மெயினா சொல்லுங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இங்க நிறைய படைப்பாளைகள் இருக்காங்க, உங்க கம்பெனியை அப்ரோச் பண்றதுக்கு என்ன ரூட்டுன்னு மட்டும் அவங்களுக்கு சொல்லுங்க, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்வி வந்து இப்போ நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்தோம், அங்கேயும் இந்த கேள்வி வந்தது. அங்கேயும் நான் இதே பதில் தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு லாபமான படம் தான். அண்ட் ஒரு படத்தோட லாபம்ன்றது படம் ரிலீஸ் ஆன அந்த 1 மாதம் 2 மாதத்துலன்றது வராது. இட் டேக்ஸ் இட்ஸ் டைம்.
ஏன்னா ஒரு ரெவென்யூ வெர்டிக்கலும் ஒரு மாதிரி டைம் ஆகும். இப்போ ஓடிடினா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் பைசா வரும். சே ஆஃப்டர் 2 years யூ மே செல் தட் ப்ராடக்ட் அகெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ சைக்கிள் இருக்குது. கன்சிடரிங் எவ்ரிதிங் கொட்டுக்காளி வந்து ஒரு லாபமான படம் தான். ஸோ நீங்கள் அந்த சிங்கப்பூரோட Q&Aலையும் சேம் கொஸ்டின் கேமும். ஸோ நல்ல கதைகள் இருந்ததுன்னா எங்களோட இமெயில் ஐடி எல்லாமே வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான சினாப்சிஸு லாக்லைனும் அனுப்பலாம். எங்கள் டீம் அதை பார்த்துட்டு இஃப் இட்ஸ் ப்ராமிசிங், இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், they'll get back to you. இது ஏற்கனவே எங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் இருக்குது. அப்புறம் திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தப்பாக தான் இங்கே பரவாயில்ல இதாகிட்டு இருக்கு. அப்படி ஒன்றுமே கிடையாது. நாங்களும் சரி, ப்ரொடியூசரும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நடித்தவங்கலேருந்து இது ஒரு லாபகரமான படம் தான். இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வருதுல்ல, முதல்ல இது நீங்கள் எதோட லாபத்தோட வர சொன்னார்ல, ஒரு டெஃபினிஷன் சொன்னார்ல, அதெல்லாம் கால்குலேட் ஆனது தான். ஸோ நீங்கள் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இது மாதிரியான விஷயங்கள் வந்தோடனே எல்லாத்துக்கும் அந்த தாட் இருக்குது. ஓகே, இப்படி படம் எடுக்கலாம், ஆனால் அது வியாபார ரீதியாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அது ப்ரொடியூசரே பதில் சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் இந்த டவுட்டை யாருமே உங்களுக்குள்ள யாராவது சொன்னால் கூட ப்ரொடியூசரே சொல்லிட்டாரா லாபகரமான படம்டா அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் யாராவது வியாபாரம் தெரியாதவங்க கூட தான் இதை போய் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். எங்கள் ப்ரொடியூசர் சைட்லாம் வந்து அவங்களுக்கு எல்லா ட்ராக்குமே தெரியும். அவங்க அந்த ப்ரெஷரை எங்கிட்ட கூட கொண்டு வந்துருக்குல்ல, இந்த மாதிரி இது அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அதை வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. கிரியேட்டிவ் சைடு அவங்க எதுவுமே ஒன்றுமே சொல்லலை. இந்த லாபகரமான சைடு வந்து நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை, கான்ஃபிடண்டாக ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி கதைகளை. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இப்போ நீங்கள் தேட்டரில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ தேட்டருக்கு வரலாம் வரக்கூடாதுன்ற நிறையா விஷயங்கள் டிபேட்லாம் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த தெருவுக்குள்ளே நீ நுழையக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஈக்குவலான மனநிலை தான். நாங்கள் இந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. கொட்டுக்காளி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கொட்டுக்காளி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் டைரக்டர் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் டாக்ஸில் நம்ம மீட் பண்ணலாம்.